இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5 ஓ பன்னீர்செல்வம் இருக்காங்க ராமநாதபுரத்தில். உங்களை இதில் யாரை தெரியும்? ஓ பன்னீர்செல்வம் அவர் ஒருத்தர் தான். ஓ பன்னீர்செல்வம் ஏன்னா அவங்க அப்பா ஓட்டக்கார தேவர். அடுத்த 5 பன்னீர்செல்வமே ஒச்சா தேவர், ஒய்யா தேவர் என்று அது ஓ தான். இவர் தான் ஓ. இது வாக்குப்பதிவு எந்த இடத்துல எல்லாத்துக்கும் சின்னம் பேரு சின்னம் தான் போட போறாங்க. மக்களுக்கு இது ஓவா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, அதில் நிச்சயமாக அது கண்டுபிடிக்க முடியாது. பலாப்பழம் சின்னத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? திரு நவாஸ்கனி அவர்களுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த செயல்பாடுகள் என்பது அந்த மக்களிடம் அதிருப்தியை உருவாகியிருக்கு. அவர் சார்ந்த சமுதாய மக்களிடமும் ஓரளவுக்கு அதிருப்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் கூட பெரிய அளவுக்கு அவர் மீது ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை என்பது திரு ஓபிஎஸ்க்கு சாதகமாக பார்க்குறேன். முஸ்லீம்கள் அப்படியே நவாஸ்கனிக்கு போட்டுருவாங்கல்ல? இவருக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு. ஏன்னா இவர் தாமரை சின்னத்தில் நிற்கல. அவங்க தாமரை சின்னம்னா நிச்சயமாக இஸ்லாமிய மக்கள் ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க. முக்கியமாக நிறைய ஓ பன்னீர்செல்வம் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக தான், எடப்பாடி தான். திரு ஆர்பி உதயகுமார் தான் இதற்கான முன்னேற்பாடுகளை செய்து. ஏன்னா அவரோட படம் எடுத்திருக்காங்க அவங்க எல்லாருமே போய் தேடி பன்னீர்செல்வங்கிற பேரை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 64 பேர்கள் கிடைச்சிருக்கு. இந்த குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கமாக இருக்குது. ஆமாம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இணைந்து தான் இந்த வேலையில் பார்த்துருக்காங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஓ பன்னீர்செல்வம் யார்? கடந்து வந்த பாதை என்ன? வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை. வணக்கம் சிவதரன். ஓ பன்னீர்செல்வம் உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக நன்றாக தெரியும். 5 ஓ பன்னீர்செல்வம் இருக்காங்க ராமநாதபுரத்தில். உங்களை இதில் யாரை தெரியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர், 3 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர், தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பெரியகுளம் நகரசபை தலைவராக தொடங்கியவர், இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு குழு என்கிற ஒரு அமைப்பை வழிநடத்துகிற திரு ஓ பன்னீர்செல்வம். அவர் ஒருத்தர் தான் ஓ பன்னீர்செல்வம். ஏன்னா அவங்க அப்பா ஓட்டக்கார தேவர். அடுத்த 5 பன்னீர்செல்வமே ஒச்சா தேவர், ஒய்யா தேவர் என்று அது ஓ தான். இவர் தான் ஓ. அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எனக்கு மிக நன்றாகவே தெரியும் ஐயா. அந்த தொகுதியில் இது வாக்குப்பதிவு எந்த இடத்துல எல்லாத்துக்கும் சின்னம் பேரு சின்னம் தான் போட போகிறாங்க. மக்களுக்கு இது ஓவா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, அதில் நிச்சயமாக அது கண்டுபிடிக்க முடியாது. அது ஓவா அப்படிங்கிறது இல்லை. அதை தாண்டி இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான அம்சம் என்னென்னா, அந்த வேட்பாளருடைய படம் போடுது, சின்னம் போடுறாங்க. இப்போ இந்த பலாப்பழம் சின்னம் அப்படிங்கிறது அறிவித்து, அந்த சின்னம் அறிவித்த அடுத்த ஒரு 5 நிமிடங்கள்லேயே எல்லா பகுதிகளுக்கும் அது பரவி, இவர் திருவாடனை செயல்வீரர் கூட்டத்துக்கு போகிற போது அங்கே பலாப்பழத்தோடு நிற்கிறாங்க. அதனால் சின்னம் என்பதும் அவருடைய படம் என்பதும் பிரசித்தம். எனவே அதில் பெரிய அளவில் குழப்பம் இருக்கான்றது தான் நான் நம்புகிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க ஓ பன்னீர்செல்வம். உங்களுடைய நீங்கள் அதே பகுதியில் வாழ்ந்தவங்க. எப்படி நீங்கள் ஆரம்பத்தில் அவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு இவ்வளோ பெரிய அரசியல்வாதியை வருவதற்கு முன்னாலேயே தெரியும். அது எப்படி நடந்தது? இல்லை, நிச்சயமாக அவர் இப்போ தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அவர் திருமணம் முடிச்சிருக்கிறாரு. அவருடைய சொந்த ஊர் பெரியகுளம் தான். பூர்வீகம் என்பது ராஜபாளையம் பக்கத்தில் அவங்களுக்கு பூர்வீகம். அவருடைய தாத்தா காலத்திலே இங்கே பெரியகுளத்துக்கு விவசாயம், பண்ணை, மாடு வளர்ப்பு, பால் பண்ணையெல்லாம் வச்சு வளர்கிறாரு. அவர் காஜி கத்ராவத்திர கல்லூரியில் தான் பிஏ படிச்சிருக்கிறாரு. அங்கே அவருடைய திருமணம் முடித்த அந்த தண்டல் பரமசிவத்தேவர் என்பவர் என்னுடைய தந்தையோட பள்ளிக்காலத்து தோழர். எனவே அந்த வகையில் எனக்கு அறிமுகம். 96ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய தோல்வியை தழுவி யாருமே உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட தயங்கிய அந்த நேரத்தில் பெரியகுளம் நகரசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நகரசபை தலைவராக இருந்தார். அப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னாலே தெரியும்? 96-2001 காலகட்டத்திலே தெரியும். உங்களுக்கு அப்போ தெரியுமா? அதுக்கு முன்னாலே ஒரு அறிமுகம் தான். அந்த காலகட்டத்தில் அறிமுகம் தான். அப்போது அவர் நகரசபை தலைவராக இருக்கும். அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாக நண்பர்கள் சொல்லுவாங்க. எனக்கு உத்தமபாளையம் தான் நேட்டிவு. பெரியகுளம் பகுதியில் இருக்கிற எல்லோருமே உறவினர்கள்ங்கிறதுனால அடிக்கடி வர்றபோது அவரை பற்றி சொல்லுவாங்க. மிக அமைதியானவர். என்ன பிரச்சனை நகரசபையில் வந்தாலும் கூட
அவர் இருக்கை விட்டு எழுந்திருக்காமல் அப்படியே அமைதியாக இருந்து நம்ம பிரச்சனைகளை அணுகிற முறை வந்து ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவருடைய அணுகுமுறை. கோபமாக ஆவேசமாக பேசுகிறோடே இருப்பா பேசிக்கோ என்ன இப்போ வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதே பாணியை சட்டமன்றத்துலேயும் பார்த்துருக்கலாம். சட்டமன்றத்தில் பேசுகிறது கூட இந்த பக்கம் திமுக தரப்புலேருந்து ஆவேசமாக குரல் எழுப்பி வர்றபோது அவை முன்னோருங்களை இருங்க பேசி தீர்த்துக்குவோம் என்ன இப்போ ஆயிடுச்சு அப்படின்னு தான் பேசி அவங்கள அமைதிப்படுத்துவார். அந்த மாதிரியான ஒரு குணாம்சம் கொண்டவர் தான் அவர். அந்த அப்போவே உங்களுக்கு அந்த சமயம் 96 அந்த உள்ளாட்சி தேர்தலின் போது தான் தெரியுமா? அதுக்கு முதல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை பற்றி? அவ்வளோதான், அவரை பற்றி கேள்விப்பட்டது. அப்போ சொல்லுவாங்க எப்படி அவர் அதிமுகவில் ஆரம்பித்தார்? தொடக்கத்தில் அந்த பெரியகுளத்தினுடைய நகரசபை வட்ட செயலாளர் தான் வர்றாரு. அப்புறம் நகரத்தினுடைய இளைஞரணி பொறுப்புக்கு வர்றாரு, மாவட்ட இளைஞரணி பொறுப்புக்கு வர்றாரு. படிப்படியாக வந்து தான் அந்த நகரசபை தலைவர். நகரசபை தலைவர் வந்ததற்கு அதற்கு பிறகு 2001 சட்டமன்ற உறுப்பினராக. அது எப்போ வருது அப்படின்னு சொன்னால் அவருடைய உயர்வு என்பது அந்த 99 திரு டிடிவி தினகரன் அவர்கள் அப்போ இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதி வந்து பெரியகுள நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது. அப்போ இவரை வேட்பாளராக அங்கே அறிவித்த பொழுது திரு டிடிவி தினகரன் வந்து இந்த பகுதியில் பிரபலமானவர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடையாளப்படுத்துகிறார். ஒவ்வொரு தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள், இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்சார்ஜாக யாரெல்லாம் போடணும் அப்படிங்கிற போது பெரியகுளத்தை பொறுத்தளவில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரபலமானவர், நகரசபை தலைவராகவும் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு உடனே அவரை எடுத்துக்கிறாங்க. அதை தாண்டி தங்க தமிழ்ச்செல்வன், மேலூர் சாமி, எஸ்பிஎம் சையதுகான், முத்துக்கருப்பன், எஸ்என் ராஜேந்திரன், மேலூர் சாமி ஒரு 6 பேர் 6 சட்டமன்ற தொகுதிக்குமே கொண்டு வந்துடுறார். கம்பம், போடி, ஆண்டிப்பட்டி, இந்த பெரியகுளம் தொகுதி, இந்த தொகுதிகளுக்கெல்லாம் கொண்டு வந்து வருகிற பொழுது அந்த யார் அதிகபட்சமாக வாக்குகளை வாங்கி வெற்றி பெற செய்கிறார்களோ அவர்களுக்கு உரிய மரியாதையெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி திரு தினகரன் அவர்கள் சொன்னபோது அங்கே களப்பணி ஆற்றியதில் இவர்கள் எல்லோருமே திரு டிடிவி தினகரனுடைய வெற்றிக்கு பாடுபட்டதுனால இந்த 6 பேரையுமே தலைமைக்கு அழைத்து வந்து மரியாதைக்குரிய முன்னாள் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு எல்லாமே தலைமை கழக பொறுப்புகளை திரு தினகரன் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதிலிருந்து அவர் நேரடியாக தலைமையோடு வந்து இந்த நகரசபை தலைவராக ஒரு சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். திரு தினகரனை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்குவதற்கு பாடுபட்டிருக்கிறார் என்கிற அந்த அடிப்படையில் அங்கே 2001 அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, வெற்றி பெற்று வந்து விடுகிறார். முக்கியமாக 2001 அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனை தான். எம்எல்ஏ ஆனார், அமைச்சர் ஆனார், முதலமைச்சர் கூட ஆனார். அதுக்கு முதல்ல முக்கியமாக திரு எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்திலேயே அவர் அதிமுகவுக்கு வந்துட்டாரா ஓ பன்னீர்செல்வம்? ஆமாம், அதாவது 1980 காலகட்டங்களில் அரசியலுக்கு அவர் 1977 தேர்தலின் போது கல்லூரி மாணவராக இருந்திருக்காரு. 80 தேர்தலின் போது களப்பணியில் இறங்கிட்டாங்க. 89 தேர்தல் காலகட்டத்தில் அந்த அணிகள் ஜா அணி ஜே அணின்னு பிரிந்தபோது அவர் ஜா அணியில் ஜானகி அம்மா அணியில் தான் இருக்கிறாரு. ஸோ தலைவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய தீவிர அரசியல் வந்தது. அப்போது அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் கட்சி பொறுப்புகள் இல்லை. அந்த 82 83க்கு பிறகு தான் ஓரளவுக்கு அந்த வட்ட பொறுப்பு, நகர செயலாளர், இளைஞரணி அந்த மாதிரி படிப்படியாக செல்வி ஜெயலலிதா காலத்தில் தான் அவருடைய உயர்வு, பொறுப்புகள், பதவிகள் என்பது கிடைத்தது. 2001 அவர் நீங்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக அப்படின்னு 2001 சட்டப்பேரவை உறுப்பினர். அது முக்கிய காரணம் டிடிவி தினகரனை 1999 பெரியகுளம் என்று அறியப்பட்ட தொகுதியில் இப்போ தேனி தொகுதி அதிலிருந்து வெற்றி பெற வைத்ததற்கு ஒரு காரணமாக அமைஞ்சார் அப்படின்னு. ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் மீது செல்வி ஜெயலலிதா ஒரு நம்பிக்கை மரியாதையும் வைப்பதற்கு என்ன காரணம்? முக்கியமாக நம்பிக்கை வைப்பது என்ன காரணம்? ஏன்னா அவர் தகுதி இழந்த போது, முதலமைச்சர் பதவிக்கான தகுதியை இழந்த போது செல்வி ஜெயலலிதா தகுதி இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த போது திரு ஓ பன்னீர்செல்வத்தை தான் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர் இடைக்கால அது முதலமைச்சராகவே இருக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. என்ன காரணம் அதுக்கு? இதில் இந்த தேர்வுக்கு முக்கிய காரணமாக திரு டிடிவி தினகரன், திருமதி வி கே சசிகலா, இந்த 2 பேரையே சொல்லலாம். அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் பயணத்தின் போது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மூத்த தலைவர்களுடைய எதிர்ப்பு இருந்தது. தொடக்க காலத்திலேயே நால்வர் அணின்னு சொல்லி மரியாதைக்குரிய நாவலர் நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன், திருநாவுக்கரசர், சே அரங்கநாயகம் இவங்க வந்து தனியாக பிரிந்து ஒரு நால்வர் அணின்னு கொண்டு போகிறாங்க.
ஒரு கட்டத்தில் போட்டி அதிமுகன்னு 96 காலகட்டங்களில் வருது. ஒரு பக்கம் ராமவீரப்பன் எம்ஜிஆர் கழகம்னு போயிடுறார். திருநாவுக்கரசர் புரட்சித் தலைவர் அதிமுக, எஸ்சிஎஸ் ஒரு பக்கம். இப்படி மூத்த தலைவர்கள் எல்லோருமே இந்த அம்மாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தவர்கள். எனவே இந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் பொறுப்பை யாராவது ஒரு மூத்தவர் கையிலே ஒப்படைத்தால் அது அவர் ஒரு குழு சேர்த்து, ஒரு கோஷ்டி சேர்த்து ஒரு எதிரான நிலைப்பாட்டை உருவாக்கி விடுவார்கள். அப்படிங்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இவர்களில் யார் சரியானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிற பொழுது திரு தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் தான் முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா இவருடைய செயல்பாடுகள், இவர் அந்த 5 ஆண்டுகள் நகரசபை தலைவராக இருந்தபோது ஆற்றிய அந்த பணிகள், அவருடைய அந்த அடக்கம், பண்பு, மரியாதை என்பதும் கூட அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. அப்போ ரிவோல்ட் பண்ண மாட்டார், எதிர்ப்பாக இருந்து தனியாக ஒரு கோஷ்டி அமைக்க மாட்டார். ஆமாம், அந்த நம்பிக்கை என்பதை இவங்க தான் சொல்கிறாங்க. இது ஒரு சரியானவராக இருப்பேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு ஜெயக்குமாரா, பொன்னையனா அந்த மாதிரி தான் இருந்தது. சீனியர் யாரோ அவங்கள தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திடீரென யாருமே எதிர்பார்க்காத வகையில் பெரியகுளம் நாடாளுமன்ற போடி தொகுதியை சேர்ந்த பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்கிற பொழுது நிச்சயமாக கட்சியினர் மத்தியிலும் எல்லோரும் மத்தியிலுமே ஊடகவியலாளர் மத்தியிலுமே இருந்தது. ஆனால் அந்த பொறுப்பை சரியாக முறையாக அவர் பயன்படுத்தி அந்த ஒரு 6-7 மாதங்கள் அந்த பொறுப்பு முதலமைச்சர் 2001 செப்டம்பர் 21 இருந்து 2002 மே மாதம் வரை அது எந்த அளவிற்கு அவர் நம்பிக்கையோடும் கட்சிக்கு விசுவாசமாகவும் இருந்தார் அப்படிங்கிறத திரு ஓபிஎஸ் அவருடைய மூத்த மகன் ரவீந்திரநாத்தினுடைய திருமண விழாவில் செல்வி ஜெயலலிதா பங்கேற்று பேசுகிற பொழுது சொல்லியிருப்பார். ஒரு சாதாரண நிலையில் இருந்து படிப்படியாக அவர் கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, நகர செயலாளராக, இளைஞரணி, மாவட்ட பொறுப்பு என்று படிப்படியாக உயர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்து முதலமைச்சர் பொறுப்பை நான் ஒப்படைத்தது பிறகு அது சொல்கிறாங்க. அது எப்படி பரதன் வந்து திரும்ப வந்த உடனே அவர் பாதுகாத்த அரசவை திரும்பவும் ஒப்படைத்தார். அது மாதிரி பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த பொறுப்பை யாருமே இதுவரையில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. என்னுடைய நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் உரியவராக இருந்தவர் திரு பன்னீர்செல்வம் அப்படின்னு அவங்களே ரொம்ப சிலாகித்து பேசியிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு பிரச்சனை உருவாகி ஒரு முதலமைச்சர் பொறுப்பை செல்வி ஜெயலலிதா இழந்தபோது 2வது முறையும் 2013 ஊழல் வழக்கில் வருமானம் அதிகமாக அந்த தகுதி இழந்த போது மறுபடியும் திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆகி இருப்பதற்கு தேர்ந்தெடுக்க அதுதான் சொல்றேன். அந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகும் நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் யார் என்று வருகிற பொழுது மற்ற மூத்தவர்கள் யாருமே அவங்களுக்கு தெரியல. அப்ப நிறைய பேர் பேர் அடிபட்டது. ஜெயக்குமார், செந்தில் பாலாஜி பேர் கூட 2014 கால செப்டம்பர் 27ஆம் தேதி மிக கிட்டத்தட்ட மூத்தவர்கள் பலர் இருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே நம்பிக்கைக்குரியவராக, விசுவாசமிக்கவராக செல்வி ஜெயலலிதாவுக்கு தோன்றியவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் தான். அதனால தான் 2 முறையும். ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் மறைவுக்கு பிறகு 3வது முறையை யார் சொன்னால் கான்ட்ரவர்சியே இல்லாமல் ஒருத்தர் வேணும்னா அது இவர் தான் அப்படிங்கிறத 3வது முறையாகவும். முக்கியமாக நீங்கள் வந்து 2014 முதலமைச்சராகி 2015 செல்வி ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு மீண்டும் அவர் முதலமைச்சர் ஆனபோது திரு பன்னீர்செல்வம் தன்னுடைய பதவி விட்டு முதலமைச்சர் பதவி விட்டு விலகினார். 2016 அவருக்கு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்க செல்வி ஜெயலலிதா தயங்கினார் அப்படிங்கிற செய்திகளும் கடைசி வரைக்கும் பரவிட்டு இருந்துச்சு. என்ன காரணம்? இல்லை, அதாவது அதில் ஒரு 4-5 கட்சியை வழிநடத்துவதற்குன்னு சொல்லி ஒரு கமிட்டி அப்பப்போ போடுவாங்க. இவர் செல்வி ஜெயலலிதா பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற முதற்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், கண்ணப்பன், அழகு திருநாவுக்கரசு இருப்பாங்க. அதை தாண்டி வர்றபோது இன்னொரு செட்டு வந்தாங்க. திண்டுக்கல் சீனிவாசன், நம்ம சின்னசாமியா, அடுத்த ஒரு நிலையில் ஒரு ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான். அவங்க ஒரு 2-3 பேர் நெருக்கமாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்த செட்டில் வர்றபோது தான் திரு ஓபிஎஸ் அவர்கள், திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் போடுறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ பிரச்சனையும் இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள் உரசல் என்பதும் வந்து இவர் மேலே பல்வேறு விதமான பழிச்சொற்களை போட்டு அவங்க வந்து ஒரு அதிருப்தி நிலையில்
அவங்க கொண்டு வந்ததுமே அப்படி ஒரு நிலை வந்ததாக தான் எனக்கு நினைவு வந்து சரியாக அந்த வேட்பாளர் பேர் கூட மிகவும் தாமதமாக வந்து தாமதமாக ஓபிஎஸ் கிடைக்குமாங்கிற. ஆமாம், அப்படி ஒரு பரவலாக பேசப்பட்டது. சரி, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதலமைச்சரானவர் திரு ஓ பன்னீர்செல்வம், அதுவும் டிடிவி தினகரன், சசிகலா இவருடைய அறிவுறுத்தலின் பேரில் இவருடைய ஆதரவு தான் வந்தார். நிச்சயமா நிச்சயமா. ஆனால் தர்ம யுத்தம் பண்ணாரு, அது அவருக்கு சாதகமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் அதுதான். அப்போ திருப்பதி வி.கே. சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து கட்சியில் அவர் கட்சி பொதுச் செயலாளராக இருந்த சூழலில் நீங்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எல்லோருமே திருப்பதி வி.கே. சசிகலாவை தான் நீங்கள் தான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கணும் அப்படிங்கிற போது அவங்க அதை மறுத்துட்டாங்க. ஏன்னா அக்காவுடைய உடல் கிடக்குது, இந்த நேரத்தில் நான் போய் இப்போ பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் மக்களும் ஏற்க மாட்டாங்க, தொண்டர்களும் ஏற்க மாட்டாங்க, வேண்டாம். அம்மா ஏற்கனவே 2 முறை முதலமைச்சர் பொறுப்பை வழங்கிய திரு ஓ பன்னீர்செல்வமே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அவங்க அதை சொன்னாங்க. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரு தினகரன் உட்பட அவர்களும் இதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்களிப்பும் அதில் இருந்தது. அப்போது நம்ம துணை ஜனாதிபதியாக இருந்தார் வெங்கையா நாயுடு அவர்கள், அவர் நேரம் அங்கேயே வந்து உட்காந்து இந்த பீரியடு அமைதியாக போகணுன்னா அவர் இருக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, மூத்த தலைவர்கள் ஒரு 10-12 பேர் தொடர்ந்து போய் திருமதி சசிகலாவை சொல்கிறாங்க, இவர் வந்து கோஷ்டி சேர்க்க ஆரம்பிட்டார், தன்னிச்சையாக செயல்படுறாரு, யாரோடையும் கலந்து ஆலோசிக்கிறது இல்லை மூத்த தலைவர்கள்ட்ட, இப்படியே விட்டிங்கன்னா சரியாக வராது, அம்மா மாதிரியே நீங்களே பொதுச் செயலாளராகவும் நீங்களே முதலமைச்சராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க சமுதாய அமைச்சர்கள் உட்பட ஆர்.பி. உதயகுமார், செல்லராஜ், காமராஜ், ஓஎஸ் மணியன், இந்த பக்கம் விஜயபாஸ்கர் எல்லோருமே போயிட்டு அவங்கள போய் அழுத்தம் கொடுத்த சரி அப்படின்னு அவங்களும் ஏற்றுக்கிட்டு இவரை ராஜினாமா பண்ண சொல்லி அவரையே முன்மொழியை சொன்னாங்க. தலைமை கழகத்தில் சட்டமன்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் தலைவராக, சட்டமன்ற குழு தலைவராக அவங்கள தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அவர் கவர்னரை சந்தித்து அந்த பிரச்சனைகள் தெரியும், அவரை தேர்ந்தெடுக்க அவர் பொறுப்புக்கு வர முடியாது, அது ஒரு தனி விஷயம். அப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆமாம், மறுபடியும் சேர்ந்தார்ல அவர் எடப்பாடியோட துணை முதலமைச்சரை சேர்ந்து ஒருங்கிணைப்பாளருங்கிறது, அது அவருக்கு சரிவு நினைக்கிறீங்களா இல்லை ஏற்றம் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கட்சி இணைந்த உடனே நான் கட்சியை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஆட்சியை பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் திரு ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை சார்ந்தவர்களும் ஏற்கனவே 2-3 முறை முதலமைச்சர் பொறுப்பு வகித்த நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னு சொன்னால் பொது வெளிகள்லையும் கட்சியினர் மத்தியிலும் ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரியே தோணும், அதனால் நீங்கள் இணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு பஞ்சாயத்து, டெல்லி பஞ்சாயத்து எல்லாம் நடந்து தான். அப்போ எப்படி இதுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு வர்றபோது அவர் முதலமைச்சராக இருக்கட்டும், அவர் துணை முதலமைச்சராக இருக்கட்டும், கட்சியை வந்து வழிநடத்துறதுக்கு ஒரு கூட்டு தலைமையாக போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவெடுத்த அந்த காலகட்டத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் சைதை துரைசாமியுடைய பங்களிப்பு கூட பெரிய அளவில் இருந்தது. அவர் தான் அந்த கான்செப்டே கொண்டு வந்திருக்கார். பொதுச் செயலாளர் பொறுப்பை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு போட்டு நீங்கள் 2 பேரும் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சஜஷனை சொல்லிட்டதுமே அப்போ துணை முதலமைச்சர் ஆட்சியை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இணைந்தே செயல்படட்டும், கட்சியை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்தே செயல்படட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டை கொண்டு வந்து இவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். ஆனால் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இணைப்புக்கு பிறகு துணை முதலமைச்சரை எந்த விஷயத்திலையும் கலந்து ஆலோசிக்கவே இல்லை. சரி, இப்போ சமீபத்தில் நடந்தது அநேகமாக மக்களுக்கு தெரியும். அவன் தனியாக அவரை ஓரம் கட்டினாரு, அவர் தனியாக போயிட்டாரு. இப்போ வேற வழி இல்லாமல் அதிமுக உரிமை மீட்பு குழு வச்சிருக்கிறாரு. பாஜக அணியில ராமநாதபுரத்தில் போட்டியிடுறாரு, பலாப்பழம் சின்னத்தில். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது ஒரு அரசியல் கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு 3 முறை முதலமைச்சர் பொறுப்பு வகித்தவர், கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆண்டுகள் நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணவர், அவை முன்னவராக இருந்து பணியாற்றியவர், ஒரு பாரம்பரியமிக்க அந்த ஒரு நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு என்பது தனிப்பட்ட முறையிலும் அவருடைய ஒரு பண்பாளர், அமைதியானவர், இந்த ஒரு சாதுரியமான சாகசமான அந்த அரசியல் சித்து விளையாட்டுகள்லாம் தெரியாதவர் அப்படிங்கிற அந்த இமேஜ் இருக்குல்ல, அது ராமநாதபுரம் மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு பரவி இருக்குது, அது வரவேற்பை பெற்றிருக்கு.
ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவு இருப்பதாக கடந்த ஒரு வாரம் 10 நாட்களாக அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள், கட்சியின் அடிமட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள், அவரை சார்ந்து செயல்படக்கூடியவர்கள்ட்ட நான் தினமும் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பகுதிகளுக்கு இவர் அந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் செயல்வீரர் கூட்டம் போடுற போது அங்கேருந்து அந்த ரெஸ்பான்ஸு, இதை தாண்டி பொதுமக்கள், கட்சி சாராத பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற அந்த ஆதரவு, அவர் சார்ந்த அந்த முக்குளத்து சமுதாய மக்கள் இருக்காங்கள்ல, அந்த சமுதாய மக்களிடம், எல்லா சமுதாயமுமே, அந்த முக்குளத்தூரில் இருக்கிற கல்லர், மறவர், அகமுடையர், அம்பலகாரர், சேர்வகாரர் என்கிற அனைத்து சமுதாய மக்களுமே ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி மற்ற சமுதாயத்தினரும் ஒரு முக்கிய பிரமுகர் நம்ம தொகுதியை நாடி வந்திருக்கிறாரு, எனவே இவருக்கு நாம் வாக்களிக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அந்த பகுதி மக்கள் வந்திருப்பதாக, அரசியலை தாண்டி ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருப்பதாக நான் கேள்விப்படுறேன். யார் ஓட்டு போடுவாங்க ஓபிஎஸ்? அதுதான், யார் ஓட்டு போடுவாங்கன்னா இந்த சமுதாய மக்கள் சொல்கிறேன்ல, முக்குளத்து சமுதாய மக்களில் அவங்க இடத்துல ஒரு 90% கட்சிகளை கடந்து இந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். முக்குளத்து சமூகம், தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஓபிஎஸ்க்கு தான் ஓட்டு போடணும் என்ன இருக்குது? அவங்க அதிமுக வேட்பாளருக்கும் போடலாம், இல்லை திமுக சார்பான நிற்கின்ற ஐயுஎம்எல், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனிக்கும் போடலாம். எல்லாரும் ஓபிஎஸ் தான் போடுவாங்களா? இல்லை, எல்லாரும் போடுறதுங்கிறது நிச்சயமாக நடக்காது. முக்குளத்தர் சொல்கிறேன், முக்குளத்தர் எல்லாருமே போடுவாங்களா? அதுதான் மற்ற சமுதாயத்தை விடவும் முக்குளத்து சமுதாய மக்களினுடைய மனோபாவம் என்பது கட்சிகளை கடந்து சமுதாய உணர்வு மேலோங்கி நிற்குங்கிறது தான் காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு வர்ற பல விஷயங்கள். நீங்கள் மரியாதைக்குரிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா நிற்கிற போது அவர் அறிவு மட்டும்தான் இருக்குது, எங்கேயும் போக மாட்டார், நாடாளுமன்றத்திலும் ஜெயிச்சிடுவார், சட்டமன்றத்திலும் ஜெயிச்சிடுவார். கட்சிகளை கடந்து அந்த சமுதாய உணர்வோடு பிகே மூகே தேவர், அதுக்கு பிறகு அவர் வந்தபோது அவர் சமுதாய பிரதிநிதியாகத்தான் பார்ப்பாங்க. அவரும் அதே மாதிரி நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு அதிகமாக பிரச்சாரத்துக்கு போக மாட்டார், நான் 2 தொகுதியிலுமே ஜெயிச்சு வந்துடுவாங்க. அப்போ அந்த சமுதாய உணர்வு என்பது முக்குளத்து மக்களிடையே ஒரு பிரமுகர், அந்த பிரமுகர் ஒரு பின்னடைவை சந்தித்து நம்மகிட்ட வந்திருக்கிறார், அடைக்கலம் தேடி வந்திருக்கிறாருன்னு ஒரு பிரமுகர் சொன்னார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 80-82 வயது இருக்கும். இப்போ பசுமன் தேவர் காலத்திலேருந்து மிக தேவர் காலத்திலேருந்து இருக்கிறவர். அவர் ஒரு பிரதான அரசியல் கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர், இப்போ இல்லை. அவர் சொல்கிறார், ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்துட்டு, முதலமைச்சர் பொறுப்பில் இருந்துட்டு எங்களை நாடி அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அடைக்கலம் தேடி ராமநாதபுரத்துக்கு வந்திருக்கிறார், எனவே எங்கள் சமுதாய மக்கள் முழுக்க அவருக்கு வாக்களிப்போம். மற்ற சமுதாய மக்களிடம் இந்த உணர்வும் இருக்கிறது, அனுதாபம் கலந்த ஆதரவு என்பது இருக்குல்ல. அரசியலை தாண்டி ஒரு மக்கள், ஒரு பிரிவினர் அல்லது ஒரு மக்கள் அரசியல் சாயம் இல்லாமல் பொதுமக்கள் என்று ஒரு 10-15% எந்த அரசியல் கட்சியும் சாராமல் இருக்கிற அந்த பொதுமக்கள் இருக்கு, அந்த பொதுமக்கள் வாக்கு சதவீதம் என்பது அதிகரிக்கிற பொழுது வெற்றி சாத்தியப்படும். எனவே அந்த பொதுமக்கள் மத்தியில் இவருக்கு நான் குறிப்பிட்ட அந்த அனுதாபம் கலந்த ஆதரவு என்பது, அரசியல் கட்சி வெற்றி தோல்வி என்பது அவங்க கட்சி சார்ந்தவர்கள் ஒரு உறுதிப்பாட்டோடு வேலை பார்ப்பாங்க. இதில் இன்னொரு பெரிய அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கு உதயசூரியன் சின்னம் திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவு நிலையிலோ உதயசூரியன் சின்னத்தில் அங்கே நின்றிருந்தால் நிச்சயமாக அவர்கள் களப்பணி ஆற்றுவது என்பது இன்னும் தீவிரமாக இருக்கும். திரு நவாஸ் கனி அவர்களுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த செயல்பாடுகள் என்பது அந்த மக்களிடம் அதிருப்தியை உருவாகியிருக்கு. அவர் சார்ந்த சமுதாய மக்களிடமும் ஓரளவுக்கு அதிருப்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினரும் கூட பெரிய அளவுக்கு அவர் மீது ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை என்பது திரு ஓபிஎஸ்க்கு சாதகமாக பார்க்குறேன். முஸ்லீம்கள் அப்படியே நவாஸ் கனி போட்டுருவாங்கல்ல? இல்லை, முஸ்லீம்கள் நிச்சயமாக இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதால் ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதாக இஸ்லாமிய பெருமக்களுடைய வாக்குகள் திரு நவாஸ் கனிக்கு அதிகபட்சமாக போகும். குறைந்தபட்சம் என்னை பொறுத்தளவில் ஒரு 10-15% பேர், ஒரு 50-60 வயது கடந்த பிரமுகர்கள்னு வர்றவங்க இவருக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு, ஏன்னா இவர் தாமரை சின்னத்தில் நிற்கலை. அவங்க தாமரை சின்னம்னா நிச்சயமாக இஸ்லாமிய மக்கள் ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க. ஆனால் இவர் பலாப்பழ சின்னம் என்று வருகிற பொழுது அதிலும் இருக்கிற மனிதமான, நான் இப்போ 2-3 நாளாக பார்த்தேன், பரமக்குடி, திருவாடனை இந்த பகுதிகளில் இருக்கிற இஸ்லாமிய ஜமாத்துக்கு போய் அங்கே அவங்க அந்த வாங்கு ஊதுறது அந்த மாதிரியான அதை ஊதி அவருக்கு அந்த மரியாதையை செய்து ஒரு சிறப்பு பிரார்த்தனை செய்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சமுதாய அந்த ஜமாத்துகளில் அறிவித்து
எதிர்நிலை எடுப்பது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல பகுதிகளில் கடந்த காலங்களில் நாம் பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாமல் அந்தந்த குடும்பத்தில் ஆதரவு நிலைப்பாட்டு இருக்கிற ஒரு 10-20%, ஒரு 10-15% இஸ்லாமிய வாக்குகளையும் அவர் பெற முடியும். ஏனென்றால் அவர் சார்ந்த அந்த பெரியகுளம், போடி, உத்தமபாளையம் இந்த பகுதியில் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் இவர் மேலே ஒரு தனி மரியாதை காலகாலமாகவே இருக்கிறது. எனவே அந்த மரியாதையினுடைய நீட்சி இங்கேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மற்ற சமூக மக்கள், முக்கியமாக பட்டியலின மக்கள், அவங்க வந்து தேவர் சமூக மக்களுக்கு எதிரானவே இங்கே இருக்காங்க. அவங்க ஓட்டு போட மாட்டாங்கல்ல? இல்லை. இப்போ பட்டியலின மக்கள், அங்கே இருக்கிற யாதவ சமுதாய மக்கள், மற்ற பிற சமுதாயத்தை சேர்ந்த சௌராஷ்டிரா, பிள்ளைமாறு, மற்ற சமுதாய மக்கள் என்பது ஒரு கணிசமான அளவுக்கு இருக்கிறார்கள். எப்படி யாதவர் போடுவாங்களா? ஆமாம், யாதவ சமுதாய மக்கள்கிட்ட அந்த யாதவ அமைப்பினுடைய அருகில் இருக்கிற சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுகிற தேவநாதன் யாதவ், அவர் சார்ந்த அந்த அமைப்புகள் இருக்குது. யாதவ சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற திரு ராஜகண்ணப்பனை சந்தித்து, நாங்கள் 2 முறை நீங்கள் சொன்னதற்காக திரு நவாஸ்கனிக்கு வாக்களித்தோம், இந்த முறை நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், உங்களையே அவர் மதிக்கலை, அவர் ஒரு முறை 2-3 இடங்களில் அந்த மாதிரி திரு கண்ணப்பன் அவர்களை அமைச்சராக இருந்து கூட அவரை புறக்கணித்தார், மதிக்கவில்லை என்கிற அந்த நிலை இருக்கிறதால நாங்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று யாதவ சமுதாய மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட அதாவது இந்த பட்டியலின மக்களில் ஒரு பகுதி, மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன், அவர் வந்து அந்த அமைப்பில் இருக்கிற அவங்க நிர்வாகிகள்கிட்ட அழைத்து அண்ணனுடைய வெற்றிக்காக பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இதை தாண்டி பிற சமுதாய மக்களுமே கட்சி சார்பாக அவர்கள் வருகிற பொழுது, நான் குறிப்பிட்டது மாதிரி அங்கு உதயசூரியன் சென்னன் இருந்திருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் முழு வீச்சில் பாடுபடுவார்கள். அது ஏனி சின்னம் முஸ்லீம் லீக்கின் சார்பாக அப்படிங்கிற வர்றபோது அங்கேயும் ஒரு சிலர் வாக்குகள் இந்த பக்கம் வரும். ஓரளவிற்கு ஒரு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலாவது திரு ஓபிஎஸ்னுடைய வெற்றி உறுதி என்பதுதான் அங்கு இருக்கிற நம்ம ஊடகவியலாளர்களே சொல்கிறாங்க. மற்ற சமூகம், முக்கியமாக நம்ம வந்து முஸ்லீம்கள் அநேகமாக நவாஸ் கனிக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. மரபு சமூகத்தினர் முக்கலத்தோர் ஓபிஎஸ்க்கு கிட்டத்தட்ட போட்டுருவாங்க. அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவருடைய அறிவுறுத்தலின்படி தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்களும் ஓட்டு போட்டுருவாங்க. மற்ற சமூக மக்களுடைய ஓட்டும் முக்கியமானதாக இருக்குது. அவங்க ஏன்னா ரெட்டலை இங்கே போட்டி போடுது. எப்படி அவங்க ரெட்டலைக்கும் அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல? அது நிச்சயமாக இந்த அதிமுகவுக்கு என்று இருக்கிற அந்த வாக்கு வங்கி இருக்கிறதுல யார் அதிமுகவினுடைய உண்மையான தொண்டன், விசுவாசி என்கிற வகையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் மீது அந்த இரட்டை இலை சின்னத்தை தாண்டி அவருக்கு வாக்களிக்கணும் என்கிற உணர்வுடையவர்களும் அங்கே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி பழனிசாமி வந்ததற்கு பிறகு கடந்த பதிவில் கூட நாம் பேசியிருக்கிறோம். அந்த பகுதி இருக்குல்ல, தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாட்டில் 80% மேலே மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா இருந்தபோது, கட்சி தலைமை பொறுப்பில் இருந்தபோது இருந்த நிர்வாகிகள், மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கிளை நிர்வாகிகளில் 80% மேல் அங்கே இருக்கிறாங்க. அவர்களுடைய வாக்கு என்பது நிச்சயமாக இவருக்கு தான் கிடைக்கும். அதில் இப்போ இரட்டை இலை சின்னத்தில் விருதுநகர் மாவட்ட அதிமுகவிலிருந்து ஜெயபெருமாளா வந்திருக்கிறார். ஒரு விஐபி என்கிற முறையில் கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருந்தவர் இப்படி நம்மளை தேடி வந்திருக்கிறாருங்கிற போது அந்த இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கிற அடிமட்ட உறுப்பினர்கள், அந்த அனுதாபிகள், அவர்களுடைய வாக்குகளும் இவருக்கு கிடைக்கும். இதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நிற்கப் போகிறார்னு கடந்த ஓராண்டுகளாக அது ஒரு பெரிய பரவலாக பிரச்சாரம் சொன்னது. அதனால் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு பூத்துக்கு 18 பேர்லேருந்து 20-25 பேர் வரைக்குமே பூத்து கமிட்டி பாஜக சார்பாக போட்டு அவங்க இப்போ களப்பணி ஆற்றுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். கடந்த முறை மரியாதைக்குரிய இன்றைக்கு திருநெல்வேலி தொகுதியில் போட்டிருக்கிற நம்ம நயினார் நாகேந்திரன் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாக்குகள் என்னமோ ஒரு வாங்கியிருக்கிறார். அமமுகவில் ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் அந்த வேட்பாளர் அமமுக சார்பாக போட்டியிட்டு அந்த வேட்பாளர் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு. அப்போ இந்த வாக்குகளில் 80-90% திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்க தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக நிறைய பன்னீர்செல்வம் இருக்காங்க. நீங்கள்
அதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக தான், எடப்பாடி தான். அது குறிப்பிட்ட அமைச்சர் தான் கொண்டு போய் நிறுத்தினாங்க. திரு ஆர்பி உதயகுமார் தான் இதற்கான முன்னேற்பாடுகளை செய்து, ஏன்னா அவரோட படம் எடுத்திருக்காங்க அவங்க எல்லாருமே போய். மிக சாதாரண சாமானிய ஏழை கூலி தொழிலாளியாக அன்றாடம் கூலி வேலை செய்கிற ஒருத்தர் கூட போயிருக்கார். உசிலம்பட்டி பக்கத்திலிருந்து, சோழவந்தம் பக்கத்திலிருந்து, மேலூர் பக்கத்திலிருந்து. அவங்க தேடி தேடி பன்னீர்செல்வம்ங்கிற பேரை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 64 பேர்கள் கிடைச்சிருக்கு. ஆமாம், 64 பன்னீர்செல்வம் அந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி. இதை தாண்டி மதுரை, சோழவந்தம், உசிலம்பட்டி இந்த பகுதிகளில் இருக்கிற ஆட்களையும் கிடைக்கிற போது ஆமாம் ஆமாம் 60-67 பேர் கட்சியில் இந்த ஏரியாவில் யாரெல்லாம் பன்னீர்செல்வமோ கொண்டு வாடா அப்படிங்கிற போது இதில் இன்சியல் ஓ வேணும். அப்போ ஒய்யா தேவர், ஒச்சா தேவர், ஒச்சி, ஒய்யார தேவர், இவங்கெல்லாம் ஓ வருது. அதில் ஒரு 4, இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் மா பன்னீர்செல்வம்னு நினைக்கிறேன். இந்த 5 பேரில் ஒருத்தர் மட்டும் மா பன்னீர்செல்வம், மற்ற 4 பேருமே ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரோடு இருக்கிறாங்க. இந்த குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கமாக இருக்குது. ஆமாம், திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இணைந்து தான் இந்த வேலையில் பார்த்துருக்காங்க. இன்னொன்று, இதில் திமுக அவருடைய கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்களே சொன்னார். ஏன்னா நவாஸ்கனியை பார்த்து இவர் அந்த இந்த 5 ஓ பன்னீர்செல்வத்தில் ஓ பன்னீர்செல்வம் போய் நவாஸ்கனியை பார்த்தது மாதிரி ஒரு படம் அவர் கையிலே காட்டியிருந்தார் அந்த படம். ஆக குழப்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு 6 ஓ பன்னீர்செல்வம் இருக்கிற போது இதில் எந்த ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு தேடுகிற நிலை வரும்போது ஏதோ ஒன்றுக்கு போட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆனால் படம் இருக்குது. இப்போ வெளியிலேயே அந்த பேலட் ஷீட் வெளியில் வர்ற போது ஓ பன்னீர்செல்வம் பழாப்பழம்னு இருக்கும். அதுலேயும் 24 பேர் 25 பேர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் 2 பேலட்டு வர்ற போது முதல் பகுதியில் இருக்காது, 2ஆம் பகுதி சுயேட்சைங்கிறதுனால 2ஆம் பகுதியில் தான் அது இருக்கும். அதை தேடி பலாப்பழத்தில் போடக்கூடிய நிலை. நம்ம மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ அதாவது ஒரு மனிதன் மீது ஒரு ஈடுபாடு, ஈர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வும் எண்ணமும் வாக்காளர்களுக்கு வந்துடும். உதாரணத்துக்கு 1980ஆம் ஆண்டு திரு செம்மலை அவர்களுக்கு சீட்டு கிடைக்கல, 77-80 எம்எல்ஏவாக இருக்கிறார். திரும்ப எம்ஜிஆர் காலத்தில் சீட்டு கொடுக்கப்படல. ஆமாம், சட்டப்பேரவை தேர்தலில் அவர் 77-80 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். 80 திரு சேலம் கண்ணன் சிபாரசில் ஒருத்தருக்கு திரு எம்ஜிஆர் சீட்டு கொடுத்ததுனால செம்மலை கொடுக்கணுன்னு அவர் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார், விமான சின்னத்தில் போட்டியிடுறார். திரு எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்கும் ஆளுமையும் மிக்க திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக ரெட்டலை சின்னத்திற்கு எதிராக போட்டு அவருக்கு ஆட்சி நீக்கம் செய்யப்பட்ட மக்களுடைய ஆதரவும் இருந்த அந்த சூழலில் அவர் திரு செம்மலை பிரச்சாரம் பண்ணார். இந்த விமான சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் நான் இங்கிருந்து விமானத்திலேயே புறப்பட்டு தலைவரை சந்தித்து என் வெற்றியை அவர் காலடியில் காணிக்கையாக்குவேன்னு சொல்லிட்டு ஜெயிச்சிட்டார். 1991 சிறுவில்லிபுத்தூர் தொகுதியில் செல்வி ஜெயலலிதாவையும் ரெட்டலை சின்னத்தை எதிர்த்து சிறுவில்லிபுத்தூர் தொகுதியில் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று வந்துட்டார். திரு தாமரைக்கணி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். ஆக ஒரு மக்களுக்கு ஒரு ஈர்ப்புள்ள ஒரு நபர் அங்கே பிரமுகர் கிடைத்து விட்டால் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் கட்சிகளை தாண்டி சின்னங்களையும் தாண்டி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது முன்னுதாரணம். இதே போல் இந்த தமிழகத்தில் இருக்கிற பிரபலமான ஒரு அரசியல் பிரமுகர், நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார், அரசியல் ரீதியாக பின்னடைவை சந்தித்து வருகிறார். ஆமாம், ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து வருகிறார். ஒரு அரசியல் பண்பாளர் அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டமன்றத்தில் இந்த சொல்லை திரு கருணாநிதியே சொல்லியிருக்கிறார், பண்பாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியே பேசியிருக்கிறார். ஆக பொதுவெளியில் இருக்கிற இந்த நன்மதிப்பு என்பது அவருக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமிக்காக திரு துரைக்கருணா மிக்க நன்றி. நன்றி ஐயா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand.